தமிழர்களுடைய நிலப்பகுதிகளில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சிங்கள ஆக்கிரமிப்பு, அதாவது மக்களை கொண்டு வந்து சிங்கள மக்களை தமிழர்கள் அதிகமாக இருக்கிற இடத்தில் குடியமர்த்துகிறார்கள். தமிழர்களை பண்பாட்டு ரீதியாக சிதைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களை, அதனுடைய சுற்றுச்சுவர்களை உட்பட எல்லாவற்றையும் சிதைத்துவிட்டு பௌத்த விகாரைகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். வருகிற 30/12/2023 சனிக்கிழமை காலை 9:30க்கு சென்னை நிருபர்கள் சங்க கட்டிடத்தில் அனைத்து கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் பங்கு பெறுகிற தமிழீழ மக்களுக்கான விடியல் பற்றிய ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அந்த போருக்கு பிறகு எல்லா வீடுகளிலும் மரணம் இருக்குது. இள வயது மரணங்கள் இருக்குது. எல்லாருமே பொருளாதார ரீதியாக இன்னைக்கு அந்த இலங்கை பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்தித்த பிறகு தமிழர்களும் ரொம்ப பெரிய அளவில் பாரிய அளவில் சிக்கலை சந்திச்சிருக்காங்க. அதுலேருந்து மீண்டு எழ முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆதரவான களமாக நாம் இங்கேருந்து செயல்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். எல்லா அமைப்புகளும் ஒன்றா சேர்ந்து நிற்கணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். இதற்கு முன்னே போன வருஷம் கூட நாங்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்தோம். கூடவே பாரதிய ஜனதா இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்குது, அவங்களுடைய அதாவது இந்திய அரசினுடைய ஆதரவும் தேவைன்னு அவங்களையும் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அண்ணாமலை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த கட்சிகள் எல்லாம் பைக்காட் பண்ணாங்க. அந்த நிகழ்விற்கு அனைத்து கட்சிகளும், இயக்கங்களும், அமைப்புகளும் அரசியல் எல்லைகளை கடந்து ஓர் அணியில் நின்று அந்த மக்களுக்கான விடியலை நோக்கிய ஒரு குரலை எழுப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தில் அழைப்பு விடுக்கிறோம். ஒரு குழப்பமான ஒரு சூழல் இங்கே நிலவரத்துக்கு திட்டமிட்டு சில வேலைகள் பார்க்குறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் களையணும். அப்போ நிறைய இந்த விஷயம் சார்ந்து நிறைய சந்தேகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கம். 2009 தமிழீழ விடுதலை புலிகள் தங்களுடைய ஆயுதங்கள் மௌனிப்பதாக அறிவித்த பின்னர் இதுவரையிலும் தமிழர்களுக்கு நியாயமான எந்த விதமான உதவிகளோ அல்லது அவர்கள் வேண்டி விரும்பி நிற்கிற வேட்கைகளோ எதுவும் செய்யப்படாத ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். பன்னாட்டு சமூகமும் இலங்கை அரசும் தமிழீழ விடுதலை புலிகளும் மற்ற ஆயுத குழுக்களும் தான் தமிழர்களுக்கு நலன் செய்யக்கூடிய எந்த ஒரு உதவியையும் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்று பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் யுத்தம் முடிந்து 14 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்னமும் அந்த மக்கள் சொல்லனா துயரத்திற்குத்தான் ஆள்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இதே மாதத்தில் நான் இலங்கைக்கு சென்றிருந்த போது கூட நேரடியாக என்னால் சில விடயங்களை காண முடிந்தது. ஒவ்வொரு தெருவுக்கும் ஆயுதம் ஏந்திய இராணுவத்தினர் நின்று கொண்டே இருக்கிறார்கள். உளவுத்துறை ஒவ்வொருவரையும் கவனித்து கொண்டிருக்கிறது. அங்கிருக்கிற பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்களை அழைத்து கொண்டு போய் விசாரணை என்ற பெயரில் அவர்களை அச்சுறுத்துகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள். தமிழர்களுடைய நிலப்பகுதிகளில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சிங்கள ஆக்கிரமிப்பு, அதாவது மக்களை கொண்டு வந்து சிங்கள மக்களை தமிழர்கள் அதிகமாக இருக்கிற இடத்தில் குடியமர்த்துகிறார்கள். தமிழர்களை பண்பாட்டு ரீதியாக சிதைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களை, அதனுடைய சுற்றுச்சுவர்களை உட்பட எல்லாவற்றையும் சிதைத்துவிட்டு பௌத்த விகாரைகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இப்படியாக தமிழர்களில் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக சிக்குண்டு இருக்கிற தமிழர்களை பண்பாட்டு ரீதியாகவும் மிக உளவியல் ரீதியாகவும் ஒரு நெருக்கடியான சூழலிலேயே வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான தீர்வுகள் பற்றி அதன் பிறகு பன்னாட்டு சமூகமோ அல்லது தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக தமிழகத்திலே களமாடிய இதற்கு முன்னாள் தலைவர் பிரபாகரன் இருந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருந்த தலைவர்கள் உட்பட அனைவரும் நாம் அதற்கு பின்னர் சற்று ஒரு தொய்வு ஏற்பட்டதாக தோன்றுகிறது. 2013 பாலகன் பாலச்சந்திரன் இறந்ததாக ஒரு செய்தி வந்தபோது தமிழகம் முழுதும் ஒரு மிகப்பெரிய மாணவர் போராட்டமாக கிளர்ச்சியாக அதை எழுந்ததிலிருந்து தொடர்ந்து நாங்கள் 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய காவிரி, மீத்தேன் போன்ற தமிழர்களின் வாழ்வியல் வாழ்வாதாரம் சார்ந்த போராட்டங்களில் பங்கெடுப்பதோடு மாணவர் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து களத்திலே நிற்பதை கடந்தும் தமிழீழம் என்கிற விடயத்தில் மிக தீவிரமாக தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே எங்களுடைய மூத்த தலைமுறையாக இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு தமிழகத்திலே மிகப்பெரிய ஆதரவு தளமாகவும் களமாகவும் இருந்த அத்தனை அமைப்புகளையும் இயக்கங்களையும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் ஓரணியில் திரண்டு இனிமேல் அதாவது அந்த தமிழ் சமூகத்திற்கு விடியல் கிடைப்பதற்கு நாம் நம்மான வகையிலே நாம் உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு நோக்கத்தில் வருகிற 30ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை நிருபர்கள் சங்க கட்டிடத்தில் அனைத்து கட்சிகள், அமைப்புகள், தமிழீழ விடுதலைக்கான நோக்கத்தை கொண்டிருக்கிற அனைவரும் ஒருங்கிணைந்து வர வேண்டும். நாம் எல்லோரும் ஒரே அணியாக நின்று ஒற்றை குரலாக அவர்களுக்கான முழக்கமாக
அந்த மக்களுக்காக 8 கோடி பேர் நாம் இங்கே இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நாம் எல்லோரும் சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் பகிரங்கமாக வெளிப்படையாக அழைப்பு விடுக்கிறோம். அனைத்து அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்களும் வருகிற 30ஆம் தேதி கிடக்கிற நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூறியிருக்கோம். இப்போ நாங்கள் திமுக சந்தித்து பேசியிருக்கோம், தேமுதிக சந்திச்சிருக்கோம், அதிமுக தேதி கொடுத்துருக்கோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரை சந்தித்து பேசியிருக்கோம், கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகளை சந்தித்து பேசியிருக்கோம். மற்றபடி அமைப்புகள், இயக்கங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். 30ஆம் தேதி அது முழு வடிவத்துக்கு வந்து இல்லை, கோரிக்கைங்கிறது அந்த மக்களினுடைய ஒற்றை தீர்வா, தமிழில் மட்டும்தான் தீர்வு அப்படிங்கிறதுல அந்த மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த போருக்கு பிறகு எல்லா வீடுகளிலும் மரணம் இருக்குது, மரணம், இளவயது மரணங்கள் இருக்குது. எல்லாருமே பொருளாதார ரீதியாக இன்னைக்கு அந்த இலங்கை பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்தித்த பிறகு தமிழர்களும் ரொம்ப பெரிய அளவில், பாரிய அளவில் சிக்கலை சந்திச்சிருக்காங்க. அதுலேருந்து மீண்டு எழ முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆதரவான களமாக நாம் இங்கேருந்து செயல்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். இல்லை, கேள்வி புரியுது. இல்லை, இப்போ நாங்கள் சென்ற மாதம் கூட மாவீரர் தினம் நிகழ்வு நடத்தினோம். தமிழகத்தில் இருக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஏற்கனவே இது மாதிரி எல்லா அமைப்புகளும் ஒன்றா சேர்ந்து நிற்கணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். இதற்கு முன்னே போன வருஷம் கூட நாங்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்தோம். கூடவே பாரதிய ஜனதா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது, அவங்களுடைய, அதாவது இந்திய அரசினுடைய ஆதரவும் தேவைன்னு அவங்களையும் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அண்ணாமலை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த கட்சிகள் எல்லாம் பைக்காட் பண்ணாங்க. தொடர்ந்து இது மாதிரி இப்போ நாங்கள் நேரடியாக அந்த மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நாங்கள் நேரடியாக பார்க்கணுன்றதுக்காக இங்கேருந்து குழுவாகவே போய் இலங்கைக்கு போய் அந்த மக்களை சந்தித்து அவங்களோட பிரச்சனைகள் என்ன, தேவைகள் என்ன, அங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் போய் என்ன சூழல் இருக்குது, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற மாணவர் அமைப்புகளோடும் நாங்கள் தொடர்பு இருக்கோம். இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்ட பற்றியா? இல்லை, நிறைய அவங்க இல்லைனாலும் இப்போ தலைவர்கள் வந்து கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்களே அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, அந்த இப்போ இலங்கையில் 13ஆம் சட்ட திருத்தத்தை அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய தலைவர்கள் நிறைய கோரிக்கைகளோடு இங்கே வர்றாங்க, வந்து இங்கே இருக்கிற தலைவர்களை சந்திக்கிறாங்க. ஒரு குழப்பமான ஒரு சூழல் இங்கே நிலவரத்துக்கு திட்டமிட்டு சில வேலைகள் பார்க்குறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் களையணும். அப்போ நிறைய இந்த விஷயம் சார்ந்து நிறைய சந்தேகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கம், முக்கியமான நோக்கம். வருகிற 30/12/2023 சனிக்கிழமை காலை 9:30க்கு சென்னை நிருபர்கள் சங்க கட்டிடத்தில் அனைத்து கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் பங்கு பெறுகிற தமிழீழ மக்களுக்கான விடியல் பற்றிய ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அந்த நிகழ்விற்கு அனைத்து கட்சிகளும், இயக்கங்களும், அமைப்புகளும் அரசியல் எல்லைகளை கடந்து ஓரணியில் நின்று அந்த மக்களுக்கான விடியலை நோக்கிய ஒரு குரலை எழுப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தில் அழைப்பு விடுக்கிறோம். அரசியல் எல்லைகளை கடந்து அனைவரும் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்பது எங்களுடைய வேட்கையும் விருப்பமாக இருக்கிறது. அனைவரும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.